ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 13 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வீட்ல எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்குறாங்க. பொன்னி இன்னும் சாப்பிட வரலையா அப்படின்னு சொல்லி சக்தியை கூப்பிடும்போது சக்தி வந்து சோஃபால அப்படியே சாஞ்சு அப்படியே கண்ண மூடி உட்காந்துருக்கிறாரு. இப்போ அவங்க அப்பா போய் நான் போய் பொன்னியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு பொன்னியை போய் சாப்பிட கூப்பிடுறாங்க. பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல மாமா நான் இந்த வீட்ல சாப்பிட மாட்டேன். ஏற்கனவே ஒரு பிரச்சனை அப்ப நான் இங்க இருந்து இந்த மாதிரி சமைச்சு சாரி இந்த மாரி நான் சாப்பிட்டப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரியே பேசிக்கிட்டாங்க. அதனால நான் சாப்பிட மாட்டேன். என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நிரூபிக்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னோனே, என் உடம்பு என்னத்துக்குமா ஆகுறதுன்னோனே, எனக்கு எந்த இதுவும் ஆகாதுன்னு சொல்லி அவர வந்து கீழ அனுப்பி விட்டுர்றாங்க. அப்போ ஜெயா வந்து கத்துறாங்க. அவ ஏதோ பெரிய தப்பு செய்யாதவ மாரி எல்லாரும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இப்ப மறுபடியும் வந்து சக்தி வந்து பொன்னி சாப்பிடலன்னு சொல்லி தெரிஞ்சோனே, சக்திய வந்து அவங்க அக்கா சாப்பிட கூப்பிடுறாங்க. அவர் நேரா கிச்சனுக்குள்ள போறாரு. "டேய் சாப்பாடு இங்க இருக்குடான்னோனே" அவர் கிச்சன்லேருந்து சாப்பாடு எடுத்துட்டு நேரா பொன்னிக்கிட்ட போறாரு. இப்ப இவனும் அசிங்கப்பட்டு தான் வரப்போறான். நியாயப்படி பார்த்தா இவன் இவள கழுத்த பிடிச்சு வெளியில தள்ளியிருக்கணும். இவன் சாப்பாடு எடுத்துட்டு போறான்னு சொல்லிட்டு ஜெயா திட்டிட்டே இருக்காங்க. அப்போ வந்து பொன்னிக்கிட்ட போய் சாப்பாடு குடுக்க போகும்போது பொன்னி வேணாங்கிறாங்க. சக்தி என்ன சொல்றாருன்னா, "நான் உன்ன சந்தேகப்படல பொன்னி. என் மேல இருக்கிற கோவத்த நீ வந்து சாப்பாடுல காட்டாத. சாப்பிடாம இருந்தேன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகுறதுன்னோனே" இப்போ பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, "கையில இருக்கிற சாப்பாட தட்டி விடக்கூடாதுன்னு மரியாதைக்கு சொல்றேன். நீங்க எனக்கு சாப்பாடு வேண்டாம். நீங்க எடுத்துட்டு போங்க" அப்படின்னோனே, சக்தி ரொம்ப கவலையா கீழ வராரு. "எனக்கு சாப்பாடு வேண்டாம். பொன்னி சாப்பிடாம இருக்கும்போது நான் எப்படி சாப்பிட முடியும்?" அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்ப ஜெயா என்ன சொல்றாங்கன்னா, "என் பையன் சாப்பிடாம இருக்கும்போது நான் எப்படி சாப்பிட முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்போனே அம்மா நீங்க சாப்பிடுங்கம்மான்னோனே, "நீ ஏன் சாப்பிடாம இருக்கியேடா" அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கோவத்துல கத்திட்டு ஜெயா போயிடுறாங்க. வீட்ல யாருமே சாப்பிடாம எல்லாருமே அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு அப்படியே எந்திச்சு போயிடுறாங்க. சுந்தரம் மட்டும் உட்காந்துட்டு, "இப்ப நம்ம சாப்பிடவா? வேணாமா? எல்லாரும் போயிட்டாங்களே! நம்ம சாப்பிடுவோம்" அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ பிரீத்தி வந்து சக்திக்கு சாப்பாடு எடுத்துட்டு ரூமுக்கு போறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, "ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போகும்போது உனக்கு கையில அடிபட்டப்போ நான் தானே ஊட்டி விட்டேன். அதே மாரி ஊட்டி விடவான்னோனே" இப்போ சக்தி என்ன சொல்றான்னா, "நான் பார்த்துக்கிறேன். நீ போ" அப்படிங்கிறாரு. அப்போ பிரீத்தி என்ன சொல்றாங்கன்னா, "நீ தனியா இருந்தா லோன்லியா ஃபீல் பண்ணுவல்ல. நான் உன் கூட கொஞ்ச நேரம் இருக்கேன்னோனே, தயவு செஞ்சு நீ இங்கிருந்து போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்திட்ட கத்துறாரு. பிரீத்தி வாசல் வர போய் நின்னு சக்தியே பார்த்துட்டே நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்